வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரக்கட்டாவிற்காக துபாய் கொழும்பில் நடந்த பெரும் பண பரிமாற்றம். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடமும் விசாரணை. பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு ஐநா கோரிக்கை. மறுவரைவு செய்கிறது அரசாங்கம். ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டி விலைகள் குறைப்பு. காலக்கெடுவை விட்டுவிட வேண்டாம், சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஆபத்து. ஜூலையில் முதல் 3 நாட்களில் 3422 டெங்கு நோயாளர்கள் பதிவு. ஈரானிய தூதுவர்களை படுகொலை செய்ய இஸ்ரேல் திட்டம். அமெரிக்க ஊடக செய்திகளால் பரபரப்பு. போலந்தை இலக்கு வைத்த ரஷ்யா. அமெரிக்க உளவுத்துறை தகவலால் பிராந்தியத்தில் பதற்றம். உள்நாட்டு செய்திகள். இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில் இந்த வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவெளி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பரந்தளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையான கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலையை எழுப்பியுள்ளது. போலீசாரின் காவலில் இருக்கும் போது வழங்கப்படும் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீடிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச சட்ட கோட்பாடுகளுக்குட்பட்ட சட்டபூர்வத்தன்மையின் அவசியம் மற்றும் விகிதாசாரத்தன்மை ஆகியவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றி அமைக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிவில் சமூகம் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடன் உண்மையான ஆலோசனை செயல்முறைகளில் ஈடுபடுமாறும் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறாயினும் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு இணங்க அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசாங்கம் தற்போது மறுவரைவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரபல பாதாள உலக குற்றவாளியான ஹரக்கட்டாவிற்கு உதவ 12 கோடி ரூபாய் இலஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக தொழில்முறை குற்றவாளி ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் சட்டத்தரணி ராகித நிர்மல ராஜபக்ஷ, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித்த வசந்தகுமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ ஹென்னதிகே அருணஸ்ரீ சதுரங்க ஆகிய 3 துபாய் சென்று இந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக துபாய் சென்றிருந்த காலப்பகுதியில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் துபாயில் தங்கியிருந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் அனுஷா சம்பந்த பெரும ஹரக்கட்டாவின் மனைவியான மகேஷிக மதுவந்தியிடமிருந்து லஞ்சப்பணம் பெறும் நோக்கில் 3 சந்தேக நபர்களும் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 25 அன்று துபாய்க்கு புறப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர்கள் அங்கு தங்கி
2023 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று இலங்கைக்கு திரும்பியிருந்தனர். இரண்டாவது சந்தேக நபரான ராகித ராஜபக்ஷவின் தந்தையான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் இந்த காலகட்டத்தில் துபாயில் தங்கியிருந்தார் என்பது குடிவரவு மற்றும் குடியகழ்வு தகவல்களிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று நாட்டை விட்டு புறப்பட்டு மார்ச் மாதம் 28 வரை துபாயில் தங்கியிருந்தார் என்று விசாரணைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அந்த காலகட்டத்தில் துபாய்க்கு சென்றதன் குறிப்பிட்ட நோக்கம் மற்றும் அங்கு அவர் சந்தித்த நபர்கள் குறித்து லஞ்ச ஒழிப்பு விசாரணை குழு ஒரு விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த மாபெரும் லஞ்ச குற்றத்தில் விஜயதாச ராஜபக்ஷ எவ்வகையிலாவது ஈடுபட்டிருந்தாரா அல்லது இது தொடர்பாக அவர் ஏதேனும் நடவடிக்கை அல்லது தலையீடு செய்தாரா என்பதை கண்டறிய சிறப்பு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் துபாயில் தங்கியிருந்த காலமும் விஜயதாச ராஜபக்ஷ அங்கு செலவிட்ட காலமும் ஒத்துப்போவதால் இதன் பின்னணியில் உள்ள உண்மையான சூழ்நிலையையும் அவர்களுக்கு இடையே நடைபெற்ற பரிவர்த்தனைகளையும் வெளிக்கொணர்வது இந்த வழக்கோடு தொடர்புபடுத்தும் மற்றும் ஒரு முக்கிய அம்சம் லஞ்ச பணம் கைமாற்றப்பட்ட இடமாகும். ஹரகட்டாவின் மனைவியிடம் இந்த சந்தேக நபர்கள் 20 மில்லியன் ரூபாயை திருப்பிக் கொடுத்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. ஹெர்பி என்ற நிர்மாண இந்திரஜித் பண்டாரவின் நண்பரான லசந்த மஞ்சுள டிசில்வா என்ற மிதிகம லசா என்பவர் மூலம் இந்த பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பண பரிவர்த்தனை நுகைகொடை நாவல வீதி விஜயபால மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த பரிவர்த்தனை நடைபெற்ற வீடும் நிலமும் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு சொந்தமானவை என்பதும் மேலதிக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு சந்தேக நபர்கள் லஞ்சமாக பெற்ற முழு தொகையையும் எவ்வாறு நாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் என்பது குறித்த ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இதற்கிணங்க ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின்படி இந்த மாபெரும் தொகை சட்டவிரோதமான உண்டியல் முறை மூலம் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட கைபேசிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்கள் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்திகள், அழைப்புகள் மற்றும் பிற தொலைபேசி தொடர்புகள் குறித்தும் தொழில்நுட்ப விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சந்தேக நபர்களின் சொத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து தனி விசாரணைகளை நடத்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி வருகிறது. மடகஸ்காரிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஹரகட்டா குற்றப்புலனாய்வுத் துறையின் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அத்துறையின் சில அதிகாரிகளின் நடத்தை குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ மற்றும் லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் விலைகளை குறைத்துள்ளன. இதன்படி 12.5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 300 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 4765 ரூபாயாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4465 ரூபாவாகும். அதேபோல் 1910 ரூபாவாக நிலவிய 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதன் புதிய விலை 1792 ரூபாவாகும். 890 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 55 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 835 ரூபாவாகும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனமும் நேற்று நள்ளிரவு முதல் அதன் விலைகளை குறைத்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 1280 ரூபாவால் குறைத்துள்ளது. இதற்கமைய 6245 ரூபாவாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4965 ரூபாவாகும். அதேபோல் 2500 ரூபாவாக நிலவிய 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 512 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1988 ரூபாவாகும். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து உணவக உணவுகளின் விலைகளும் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒரு பொதி உணவு 15 ரூபாவினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினாலும், சிற்றுண்டிகள் 5 ரூபாவினாலும், பராட்டா 5 ரூபாவினாலும், முட்டை ரொட்டி 5 ரூபாவினாலும், பால் தேநீர் 5 ரூபாவினாலும், தேநீர் 5 ரூபாவினாலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷான்
தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கையை பரீட்சைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி இளையனகே இது குறித்து தெரிவிக்கையில், நேற்று முதல் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி இம்மாதம் 23ஆம் திகதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் காலக்கெடுவுக்கு முன்னதாகவே தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை மாணவர்கள் தங்களது பாடசாலை அதிபர்கள் ஊடாக விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதேவேளை தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் நடைமுறைகளுக்கு அமைவாக தங்களது விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் காலக்கெடுவுக்கு பிறகு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் விண்ணப்பதாரர்கள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே விண்ணப்பிக்கும்படியும் பரீட்சை திணைக்களம் மாணவர்களை வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலின் பரவல் நடப்பு ஆண்டில் கணிசமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்று நள்ளிரவு வரையிலான தரவுகளுக்கு அமைய நாடு முழுவதும் 58,810 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 39 மரணங்களும் பதிவாகியுள்ளன. தற்போது மரண வீதம் 0.07 வீதமாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டில் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் மிக அதிகமாக 21,547 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மே மாதத்தில் 8,590 பேரும், ஜனவரியில் 7,866 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களிலேயே 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாகாண ரீதியில் அவதானிக்கும் போது மேல் மாகாணம் 30,876 நோயாளர்களுடன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 9,314 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 5,129 நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் கொழும்பில் 12,017 நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் 11,740 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 4,262 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. டெங்கு பரவல் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருக்குமாறும், நீர் தேங்கும் இடங்களை அழித்து நுளம்புகள் பெருகுவதை கட்டுப்படுத்த ஒத்துழைக்குமாறும் சுகாதாரத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அரசியல் சிந்தனைகள் மற்றும் ஆட்சி முறையை எடுத்துரைக்கும் ஷி ஜின்பிங் சீனா ஆட்சி முறை நூலின் 5ஆம் பாகம் கொழும்பில் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது இலங்கையும் சீனாவும் நவீனமயமாக்கல் பாதையில் கைகோர்த்து பயணிப்பதற்கான அனுபவ பகிர்வு என்ற கருப்பொருளில் மாநாடும் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் கலாசார பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை இந்த நூல் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். சோசலிச அடித்தளம், பொருளாதார சீர்திருத்தம், அறிவியல் முன்னேற்றம், நவீன கல்வி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் தேசிய அபிவிருத்தி மாதிரியை இந்த நூல் எடுத்துரைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நூல் குறித்து கருத்து வெளியிடுகையில், Please say great honor and privilege to address this distinguished gathering at the China-Sri Lanka Leaders Forum on Xi Jinping, the governance of China Volume 5. At the outset, I wish to extend my sincere appreciation to the organizers for bringing together scholars, சீனாவின் ஆட்சி முறை, அபிவிருத்தி, புதுமை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த பார்வைகளை இந்த நூல் உலகிற்கு எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். மேலும் உட்கட்டமைப்பு, வர்த்தகம், கல்வி, சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் கலாசார பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீனா இலங்கையின் முக்கிய அபிவிருத்தி பங்காளியாக இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் சஞ்சீவ விமல குணரத்ன மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கீகனகே வீரசிங்க உள்ளிட்டோர் சீனாவின் நவீனமயமாக்கல் அனுபவங்கள் உலக நாடுகளுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக குறிப்பிட்டனர். இந்நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர், அரசாங்க அதிகாரிகள்,
அரசியல் பிரமுகர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரானிய தூதுவர்களை படுகொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டதாக வெளியான செய்திகளை இஸ்ரேல் முழுமையாக நிராகரித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தூதுவர்களை படுகொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டதாக இரு முக்கிய அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகளின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த ஊடக அறிக்கைகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் கற்பனையானவை என்று கூறி இஸ்ரேல் முழுமையாக மறுத்துள்ளதுடன் இவை அனைத்தும் போலி செய்திகள் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் அதிகாரபூர்வமாக விளக்கம் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து போலந்து பாதுகாப்பு சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக அந்நாட்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் அறிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பின் தற்காப்பு உறுதியை சோதிப்பதற்காக போலந்து எல்லைக்குள் ரஷ்யா அத்துமீறி திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளதை தொடர்ந்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை போலந்து ஜனாதிபதி கரோல் நவ்ரோக்கிக்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் போலந்து மீது தாக்குதல் நடத்தப்படும் சதித்திட்டம் குறித்து வார்ஷா நகருக்கு அமெரிக்கா பலமுறை எச்சரிக்கைகளை அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி போலந்தின் முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்களை நடத்த அல்லது நேட்டோ எல்லைக்குள் ரஷ்ய வீரர்களை ஊடுருவச் செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கி வரும் இராணுவ உதவிகளை நிறுத்த வைப்பதற்காக அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த சதியின் நோக்கம் என்றும் அந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்